இல்ல பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு அன்னைக்கே கல்யாணம் பண்ணி வச்சு. ஆமாம், அன்னைக்கே இது பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு பொண்ணு பார்க்க போக போறீங்கன்றது தெரியுமா? யாருக்கு? வீட்டுக்கு தெரியாது. அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன்? ஒரு 9 வரைக்கும் வந்து எல்லாம் சாமான்லாம் வாங்கிட்டு வந்து பார்க்குறேன், பொண்ணே காணும், வீட்டில் இருந்து பொருள் எதுவுமே கிடையாது. இதுக்கு நீங்கள் ஆதார் கார்டெலாம் வாங்கலை, அதனால அந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாதுங்க. ஓ, கோயிலில் கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் எதுவும் பண்ணலை? இல்லை. ஸோ அவங்க பக்காவாக பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணிடுறாங்க. ஓ, மொத்தமாக 40,000? இல்ல இல்ல, நீங்க சொல்றத வச்சு தெரியுது இது ஒரு பெரிய நெட்வொர்க்கா 1-2 பேர் சேர்ந்தெல்லாம் பண்ண. இவர் சொன்ன மாதிரி 10-15 பேர் இருப்பாங்க. நமக்கு தெரியாம எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல. திருமணமான 2வது நாள்லயே நகையையும் பணத்தையும் எடுத்துட்டு ஒரு பொண்ணு ஓடிட்டா, அதை பத்தி விசாரிக்க போகும்போது இதுக்கு பின்னாடி ஒரு புரோக்கர் நெட்வொர்க்கே ஒன்னு செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது பின்னாடி பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கதாவும் சொல்றாரு. என்னெல்லாம் இருக்கு வாங்க பார்க்கலாம். பாஸ்கர், உங்களோட பிரச்சனையை பார்த்தோம் நியூஸ்ல. அந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு போயிட்டதா சொல்லுங்க. எங்க இருந்து ஆரம்பிச்சது? அந்த பொண்ணு யார் மூலமா தெரிய வந்தது? இது எங்கள் ஊர் திருச்செந்தூர் மார்க்கெட் இருக்கு, அங்கே ஒரு இது பானச்சட்டி கடை போட்டிருக்காங்க. அந்த புரோக்கர் உனக்கு இப்போ வயசாயிட்டுல பொண்ணு பாப்பமா அப்படின்னு கேட்டாரு. அந்த பாப்பா தெரிஞ்சவர் தானா? அங்கே கடை போட்டிருக்காரு. அந்த கடையை வச்சு அவர் இது பண்ணியிருக்கனால அவர் புரோக்கரால இருந்தார். இவர்கிட்ட கூட கொஞ்சம் ஜாதகம் நல்ல நம்பிக்கை நாள் அப்படின்னாவ அந்த காலத்தில் எல்லாத்தையும் கொடுத்தேன். அவர் ஒரு 2-3 மாதம் வச்சுட்டு மொதல் ஒரு பொண்ணை காட்டினார். ஒரு 30,000 போல் ஜாமான்லாம் வாங்கின பிறகு அந்த பொண்ணு ரொம்ப வட்டிக்கெலாம் பணம் இருக்குது, அதனால் அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது அப்படி இப்படின்னாவ அந்த அது வேண்டாம்னு நிப்பாட்டிட்டோம். அடுத்தாக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு வந்துட்டு மறுபடியும் வந்து இது பண்ண, உனக்கு அது தப்பானது பார்த்துட்டோம், யாரை பார்த்தாரோன்னாவ. அதுனாக்க இப்போ நல்லது தான் பார்ப்பார் போல, இவர் நல்லா ஏமாற்ற மாட்டார் போல அப்படின்னு நினச்சி நானே இது பண்ணேன். அவர் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? அவர் மூக்காண்டின்னு ஒரு ஆள், சாத்தாங்குள புரோக்கர். அவர் நான் உனக்கு பார்த்து நல்ல பிள்ளைங்க பார்த்தாரேன் அப்படி இப்படின்னாரு. அந்த நம்பிக்கையில் இது பண்ணோம். கடைசியில் நான் அப்பா இருக்கும்போது திடீர்னு மார்க்கெட்டு போயிட்டு இருந்தேன். திருச்சி மார்க்கெட்டில் நாங்கள் அடிக்கடி இந்த கோயில் வாசலில் பலகாரம் பார்க்குறோம். அந்த வச்சு பழம் வாங்க போகும்போது அவர் சொன்னார், ஒரு நல்ல பொண்ணு இருக்குது, அனாதை பொண்ணு தான், அப்பா அம்மா கிடையாது அப்படின்னாவ. அது இருந்தாக்க நான் போய் பார்க்க போனேன். ஃபோட்டோ அனுப்பியிருந்தார், நல்லா தான் இருந்துச்சுன்னு. அந்தாக்க உடனே இது பண்ணேன். பொண்ணுக்கு 26 வயசு ஆகுது, உனக்கு 39 வயசு ஆகுது, இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு அப்பா அம்மா கிடையாது, நீ என்ன பேசி முடிப்போம் வா அப்படின்னாரு. நான் அந்தாக்க போனேன், பார்க்க போனேன். பொண்ணு நல்லா தான் இருந்துச்சு. கூட 2-3 புரோக்கர் வந்திருந்தாங்க. அவங்க எங்களுக்கு பீஸு 1 லட்ச ரூபா வேணும்னாவ. நான் தான் 1 லட்ச ரூபா தர முடியாது அப்படி அப்படின்னேன், என்கிட்ட பணம் இல்லைன்னு. அப்போ ஒரு 50,000 கொடுனாவ. 50,000 என்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு 40,000 கொடு அப்படின்னாவ. 40,000 உடனே அப்போ பேச சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கல்யாணம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வைப்போம் அப்படின்னேன். அவங்க அப்போல்லாம் வைக்க முடியாது, அப்போ பொண்ணு போயிடும், யாராவது கட்டிடுவாவ அப்படின்னு சொன்னோன்னு நம்பிக்கையில் இது பண்ணிட்டேன். இல்ல பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு அன்னைக்கே கல்யாணம் பண்ணி வச்சு. ஆமாம், அன்னைக்கே இது பண்ணிட்டாவ. இல்லை யாராவது கட்டிடுவாவ அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணானுங்க. உங்க வீட்டுல யார் யாரில்? உங்களுக்கு அம்மா அப்பாலாம் இருக்காங்களா? அப்பா கிடையாது, அம்மா தான் இருக்கு. அண்ணன் ஒருத்தன் கல்யாணம் முடியாமல் இருக்கான், அவனுக்கு 40 வயசு ஆகிட்டு. அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? ஆகலை. அவன் முடிச்சாதான் நீ முடிக்கணும்னு அதனால நான் பொண்ணு பார்த்து கட்டி ஆரம்பிச்சிட்டேன். பொண்ணு பார்க்க போன அன்னைக்கே அப்பவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க? அப்பவே இதெல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிட்டா, பண்ணி பணத்தை மட்டும் கொடு, உடனே முடிச்சிக்கலான்னாவ. சரி, அந்த தாலி இதெல்லாம்? தாலி இதெல்லாம் நாங்கள் உடனே தான் வாங்கினோம். தாலி பொண்ணு தாலிக்கு ஏதாவது பதிவு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டாவ. அப்போ ஒரு 1/2 பவுன் போல வாங்குற முடியும் இருக்கும்னு போய் தான் வாங்கினோம். 56,000 ரூபாய்க்கு 1/2 பவுனோ 2 கிராம் இருக்குன்னாவ. 56,000 ரூபா வாங்கினவ. லாஸ்ட்டில் ஒரு 10,000 கூட துணி எடுத்தாவ. அந்த புரோக்கருக்கு இந்த பொண்ணுக்கு எல்லாருக்கும் துணி எடுத்தாவ. அதையும் கொடுத்து அந்த இது பண்ணிட்டேன். கடைசியில் வா முருங்கல் போய் தாலி கட்டுவோன்னாவ. லாஸ்ட்டில் அங்கே வேண்டாங்க, லேட் ஆகிட்டு எங்கள் பக்கத்துலேயே சிவன் கோயில் இருக்குது, சின்ன தரங்க பக்கத்தில் ஒரு பெரிய சிவன் கோயில். அப்போ அங்கே கட்டுவோன்னாவ. அங்கே 1 மணி ஆனாலும் நட அரைக்க ஆரம்பிச்சிட்டாவ. அந்த சிவன் கோயில் பின்னாடி ஒரு கோயில் இருக்குது, ஒரு நல்ல மாரியம்மன் கோயில். அந்த அளவு தாலி கட்டுவோம் அப்படின்னு அங்கே கூட்டு போயிட்டாவ. அவங்களுக்கு எல்லாமே எல்லா இடமும் தெரிஞ்சோன்னா அவங்க அந்த பக்கம் கூட்டு போனோன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கூட ஒரு பையன் மட்டும் தான் கூட்டு போயிருந்தேன். அவனுக்கு அந்த அளவுக்கு போகும்போது அம்மாவையோ அண்ணனையோ கூட்டிட்டு போகல? அவங்க எல்லாம் அங்கே மதுரைக்கு போயிருந்தவ, மதுரை மீனாட்சி கோயில் போயிருந்தவ. ஆனா நீங்க இன்னைக்கு பொண்ணு பார்க்க போக போறீங்கன்றது தெரியுமா? யாருக்கு? வீட்டுக்கு தெரியும். அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன்? அவன் கல்யாணம் முடிக்க வச்சாதான் நீ முடிக்கணும், நான் அவருக்கு இதில் இது பண்ணிட்டேன். ஓ, அண்ணன் கல்யாணம் பண்ணாதான் நீங்க பண்ணணும்னு சொன்னாங்க. நீங்க வந்துட்டு வயசாகவோ பண்ணிட்டீங்க. ஆமாம், நம்மளோட பணம் இருக்குது, நம்ம அண்ணனுக்கு பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு பார்த்துட்டேன். என்ன வேலை செய்கிறீங்க? கோயில் வாசலில் பலகாரம் பார்க்குறேன்.
இந்த முருங்கல் அண்ணாச்சி பழம் அந்த மாதிரி தண்ணி பழம் அதெல்லாம் இப்போ ம். அந்த காரம் தான் பார்த்துட்ருக்கேன். பொண்ணு பேர் என்ன? மகேஸ்வரி. மகேஸ்வரி. என்னைக்கு இது நடந்தது உங்க கல்யாணம்? போன செவ்வாய்க்கிழமை. சரி, அதுக்கப்புறம் மகேஸ்வரி கிட்ட நேர்ல பேசும்போது நல்லா பேசுனாங்களா? ஆமாம், நல்லா 1.5 நாள் இருந்தால் நல்லா தான் பேசுனாவ. ம். மொதல் நாள் தாலி கட்டி கொடுத்தா 2 மணிக்கு போல். ம். அடுத்த நாள் நல்லா தான் பேசிச்சு. அடுத்த நாள் தாலி கட்டி எங்க கூட்டிட்டு வந்தீங்க? வீட்டுக்கே கூட்டு ஆமாம், போயிட்டீங்க? என் சொந்த வீட்டு தான் கூட்டு போனேன். அப்ப அம்மா அண்ணாலாம் என்ன சொன்னாங்க? அங்கே கூட்டு போகல, நான் சொந்தமாக வீடு கட்டியிருக்கேன். ஓ, ஓகே. அதை தண்ணி கொடுத்துன்னு போயிடுவான்ட்டு அந்த தண்ணி கொடுத்துன்னு கூட்டு போயிட்டேன். ம். அதனால் அம்மாக்கெல்லாம் கோவச்சிட்டு யாரும் பேசலை. ம். அதனால் அவங்களும் வரலன்னு அந்த அசால்ட்டை விட்டுட்டேன். இந்த பொண்ணு இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு அடுத்த நாள் முருங்கல் போனோம் வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு ம். அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் அங்கே முருங்கல் தான் ஒரு போட்டோலாம் எடுத்தோம். அந்த போட்டோலாம் அந்த பொண்ணு தான் வச்சுருந்துச்சு. லாஸ்ட்டில் அங்கே முருங்கல் கொடுத்த போட்டோவையும் இது பண்ணி நாங்கள் தான் வச்சுருந்தோம். இப்போ அங்கே பையில் தான் வச்சுருந்தேன். லாஸ்ட்டில் அடுத்த நாள் அவங்க அண்ணன் வரவ கறி எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. அந்த ஒரு 8:30 போல் நாங்கள் கறி எடுக்க போயிட்டேன். ஒரு 9 வந்து எல்லாம் சாமான்லாம் வாங்கிட்டு வந்து பார்க்குறேன், பொண்ணையும் காணும், வீட்டில் இருந்த பொருள் எதுவுமே கிடையாது. காலையில்? ஆமாம், நகை எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு, அது தாலிது ஒரு 10,000 பணம், அதோட துணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்கு. பக்கத்து வீடு எதிர்த்து வீடு யாராவது பார்த்தாங்களா என்னன்னு கேட்டிங்களா? அவன் கேட்டோம், எங்கே யாருமே நான் பார்க்கலான்ட்டாவ. அங்கே 2-3 கேமரா இருக்குது, அந்த கேமரா யூஸ் ஆகலை அப்படின்ட்டாவ. ஏன்னா பகல் டைம் தானே, காலையில் 9:30னா கண்டிப்பாக எல்லாரும் இருக்கு. இது அவங்க அண்ணன் அடுத்த நாள் வரேன்னு சொன்னதுனால அவங்க அண்ணன்கார யாரோ வந்து கூப்பிட்டு போயிருப்பான்னு தெரியாது. அவங்க அண்ணன் யாருன்னு தெரியுமா? ஆமாம், அதில் போட்டோவில் கொடுத்துருக்கோம். கேட்டதுக்கு அவங்க அண்ணன் தான் இது பண்ணியிருக்கா அப்படின்னாவ. ஆனால் அது அண்ணனா யாருன்னு தெரியல. சரி, இப்போ இவங்க போயிட்டாங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க? எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது இவங்க போயிட்டாங்கன்னு? 9 மணிக்கு வந்தேன். ஆ. பார்த்தா வீடு எல்லாமே திறந்து போட்டு வச்சுருந்து. அவங்ககிட்ட ஃபோன் ஏதாவது இருந்ததா? ஃபோன் எதுவுமே கிடையாது. என் ஃபோனை தான் கொடுத்து வச்சுருந்தேன். இந்த போட்டோ அட்ரஸ் எல்லாமே அழிச்சிட்டு இது 1-2 போட்டோ மட்டும் தான் இப்போ இருந்துச்சு. அதான் யார் ஆளுக்கு அனுப்பி விட்ட போட்டோ மட்டும் தான் இருக்குது. மீது எல்லாமே அழிச்சிட்டு போயிட்டு போன அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு போயிருந்தேன். போனை மட்டும் கட்டிலில் போட்டு காசு இதெல்லாம் துணி அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கு. சரி, ஓகே, அவங்க போயிட்டாங்க. அந்த புரோக்கர் மூக்காண்டி அவங்க கிட்ட பேசுனீங்களா? அவங்கள்ட்ட பேசுகிறோம், இந்த மாதிரி பண்ணிட்டாவா அப்படின்ட்டு. நான் முதல் ரவுண்டு தான் ஏமாத்தினு பார்த்தேன், இப்போ 2ஆவது ரவுண்டு ஏமாத்திக்கலான்னு கேட்டேன். நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காத, உனக்கு யாராவது பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு நானாக பிடிச்சி தரேன் அப்படின்னு இது பண்ணார். அப்பயே அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம் சொல்லிட்டாரா? ஆமாம், மொதல் இதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இப்பவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொன்னார். நாங்கள் மறுபடியும் கட்டாயப்படுத்தி லாயரை பிடிச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இப்போ என்னன்னா, நீ உயிரோடு எப்படி இருப்பா, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டால உனக்கு கொண்டு போடும் பாரு அப்படி இப்படின்னு மிரட்டுறான் மூக்காண்டி. ஆமாம், நான் 10 நாள் தான் உள்ள இருப்பேன், வந்து உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம்? இந்த மூக்காண்டி, இந்த பொண்ணு, இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஒரு 10-15 பேர் இருக்காவ. இந்த குரூப் எல்லாத்தையும் பிடிக்கணும். இதில் பெரிய நெட்வொர்க் மாதிரி வச்சுருக்காவ. எங்கிட்டே ஒரு 7-8 புரோக்கர் காட்டியிருக்காவ. ஆனால் அவர் சொல்கிற மிரட்டுற பார்த்தா இவங்களுக்கு பெரிய லிங்க் இருக்கு போல. என்னன்னு மிரட்டுறாங்க? நான் போனால் 10 நாள் தான் உள்ளே இருப்பேன், வெளியே வந்தவரும் உன்னை என்ன பண்ணுன்னு தெரியாது, வெட்டு வேணா குத்து வேணா தெரியாது, நீ எங்கேயுமே வாழ முடியாது அப்படிங்காரு. இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அம்மாட்ட அண்ணன்ட்ட போய் சொன்னீங்களா? அவங்க யாருமே அதை பார்க்கல. ஆமாம், ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணுறது, பொண்ணு பார்க்க போகிறதே அவங்களோட சம்மதம் இல்லாமல், அவங்களுக்கு தெரியவே படுத்தாமல போயிருக்கீங்க. வயசாயிட்டு. புரியுது புரியுது, உங்களோட சைடு நியாயம் புரியுது. சரி, இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் என்னைக்கு கொடுத்தீங்க? செவ்வாய்க்கிழமை கல்யாணம் நடந்தது, வியாழக்கிழமை கொடுத்தோம். வியாழக்கிழமை தான் அவங்க போனாங்க வீட்டை விட்டு? இல்லை, செவ்வாய் தான் நான் வியாழக்கிழமை இது பண்ணேன். நாங்கள் வியாழக்கிழமை போய் கொடுக்க போனோம். அப்போ ஆஃபீஸரில் சாயங்காலத்துக்கு மேலே இது பண்ணிட்டாவே, மறுபடி காலையில் போய் எப்போ இது பண்ணிட்டோம். மறுபடி அவங்க இன்னும் இது சிஎஸ்ஆர் தரல. ஓ, சிஎஸ்ஆரே இன்னும் ஃபைல் பண்ண? ஆமாம், கேட்டாக்கு விசாரிச்சுட்டு தான் இது பண்ண முடியும் அப்படின்னாவே. ஆனால் அந்த புரோக்கர் மட்டும் மிரட்டிக்கிட்டே இருக்கான் ஃபோன் பண்ணி. அதையும் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னீங்களா? சொன்னோம். அவங்க நாங்கள் விசாரிக்கிறோம், இதுக்கு நீங்கள் ஆதார் கார்டெலாம் வாங்கலை, அதனால அந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாதுங்க. ஓ, கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் எதுவும் பண்ணலை? இல்லை. ஸோ அவங்க பக்காவாக பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு குரூப் புரோக்கர் பீஸுக்காக இது பண்ணியிருக்காங்க, இன்னொரு குரூப்பு அப்படியே ஆட்டையை போட்டு பிறகு ஐடியா போட்டுருக்கு. இந்த நகை வேற என்னென்னலாம் எடுத்துகிட்டு ஒரு 10,000 பணம், துணி. ஆனால் இது எல்லாத்துக்கும் இந்த மூக்காண்டிங்கிறவ தான் காரணம். இப்போ மூக்காண்டி எங்கே இருக்காரு? மூக்காண்டி போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க, ஆனால் என்னன்னு தெரியல. கடைசியாக உங்களை எப்போ மிரட்டினாரு? முந்தானத்து மிரட்டினாரு. முந்தானத்து பேசுனீங்க? ஆமாம், அவரே ஃபோன் பண்ணாரு. என்னன்னு கேட்டேன், இந்த மாதிரி போலீஸ் இது பண்ணி தான் நினச்சேன். ஆனால் அவங்களாவே வந்து மிரட்டிட்டு உன்னை வந்து இது பண்ணுவேன் அப்படி இப்படின்னு இது பண்ணுறாரு. நீ இப்போ நான் 10 நாள் தான் உள்ளே இருப்பேன். அதான் நீங்கள் பேட்டி அளித்தது கூட நாங்கள் பார்த்தோம், இந்த மாதிரி மூக்காண்டி மிரட்டுறாங்க, அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு. அந்த பொண்ணோட சொந்த ஊர் எது? அதுக்கு முன்னாடி, அதாவது உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு எந்த வீட்டில் இருந்தாங்க?
அது தெரியல. அதுவாவது தெரியுமா? அது அனாதை பிள்ளைன்னு சொன்னோன்னா நாங்கள் நம்பினோம். அப்பா அம்மா கிடையாது, அண்ணன் மட்டும்தான் அப்படின்னாவ. ஹாஸ்டலில் இருக்குன்னாவ இல்ல தஞ்சாவூர். அதுதான் எங்கெல்லாம் தங்கியிருந்தாங்க அந்த அந்த டீட்டெயில்ஸ் கூட நீங்க டீட்டெயில்ஸில் கேட்டுக்கலையா? விசாரிக்கல. நம்ம புரோக்கர் தான் நினச்சி இது பண்ணிட்டேன். சரி ஓகே. போய் பொண்ணு பார்த்தீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் 1 1/2 நாள் உங்க கூட இருந்தாங்க இல்லையா? அப்போ அவங்களோட முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்க? என்னன்னு சொல்லி தஞ்சாவூர் அவங்கள பத்தி ஹாஸ்டல் அப்படின்னு தான் சொன்னாங்க. மெட்ராஸில் நர்சிங் படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னாவ. ம். அந்தாக்க நான் உண்மையாக தான் இருக்கணும்னு நினச்சி நம்பிட்டேன். இப்ப போலீஸ்ல சிஎஸ்ஆர் இன்னும் ஃபைல் பண்ணல. ஃபைல் பண்ணல. இப்ப மூக்காண்டியும் எங்க இருக்காரு தெரியல. மூக்காண்டி பிடிச்சிட்டோங்க ஒன்றும் தெரியல. லாயர் அப்படி புடிச்சிட்டோன்னு யாரு சொன்னா? லாயர் சொன்னார். உங்க லாயரா? ஆமாம், ம். மூக்காண்டி வருஷம் மாட்டிக்கிட்டாரு, ம். ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனால் மூக்காண்டி அதுக்கப்புறம் பொண்ணு பண்ணி மிரட்டிக்கிட்டு தான் இருக்காரு. ம். ம். பாஸ்கர், இப்போ நீங்க பொண்ணு பார்க்க போனீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? பொண்ணு பார்க்க போகும்போது கல்யாணம் ஆச்சுன்னு. கூட ஒரு பையனை கூட்டிட்டு போனீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க யாரு? எங்கள் ஊருக்கார பையன் பேரு? நவீன். அந்த பையன்கிட்ட பேச முடியுமா? பேசலாம். ஹலோ நவீன். சொல்லுங்க. நான் ஜெயா டிவில இருந்து கால் பண்ணியிருக்கோம். நவீன் தீர்வு தேடி நிகழ்ச்சியில இருந்து. சொல்லுங்க மேடம். நவீன், இங்க பாஸ்கர் வந்திருக்காரு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாமா, நீங்க நேத்து பேசணும், முந்தா நேத்து உங்கள்ட்ட பேசணும்ல. ஆமா. அன்னைக்கு நீங்க கரெக்டா அந்த பொண்ணு பார்க்க போற அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்றேன் மேடம். அது வந்து எப்படின்னா, காலையில வந்து பொண்ணு பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி என்ன கூட்டு வந்தாங்க. பாஸ்கர் தான் உங்களுக்கு கூப்பிட்டாரா? ஆமாமா, அவங்க தான் கூட்டு வந்தாங்க. அது வந்து என்னன்னா, மேரேஜிங் பிளானே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, பொண்ணு பார்க்க போவோம். ஏன்னா அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, தேர்ட் டைம் நம்ம பார்க்க போறோம் அவங்கள. ஏன்னா அந்த புரோக்கர் வந்து அப்படிதான் ஒவ்வொன்றா அப்படி கூப்பிட்டு கூட காமிச்சு ஏமாத்திட்டு இருந்தாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம போயாச்சு. போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, நேரம் முருகன் கோயில் வர சொன்னாங்க, நாங்களும் போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சரி இதான் பொண்ணு அப்படி சொல்லி காமிச்சாங்க. பொண்ணு வச்சு நீங்க பேசுங்க அப்படி சொல்லி 2 பேரும் இன்ட்ரோ பண்ணிட்டாங்க. நான் சைடுல அவங்க போட்டோ எடுத்தேன். அவங்க நினைச்சு போட்டோ எடுக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட். ஓ. அந்த போட்டோ எல்லாம் உங்களுக்கு தெரியாம எடுத்த போட்டோ தான் எல்லாமே. போட்டோஸ் எடுத்துட்டு எடுத்துட்டு போது அப்புறமா இந்த பொண்ணு தனியா பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி புரோக்கர் கேட்டாங்க. ஆமா சரி பிடிச்சிருக்கு அப்ப நீங்க 2 பேரும் பேசுங்க அப்படி பேசிட்டாங்க. இது ஓகே சொன்னதுக்கு அப்புறம் வாங்க பூ வைக்க போவோம் அப்படி சொல்லி டக்குனு அந்த இடத்துல கோயிலே வாங்கினாங்க. பூ வாங்கி அங்கே வச்சாங்க. ஒரு 120 rupees போல பூ வாங்கினாங்க அங்க. வாங்கினாங்க. அப்புறம் அந்த பூவும் வச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. பண்ணதுக்கு அப்புறம் லேடி புரோக்கர் வந்தாங்க. வந்து நீங்க என்ன பண்றீங்க, சரி பூ வச்சிட்டீங்கல்ல, அப்ப நம்ம இன்னைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நீங்க தாலி கட்டிருங்க அப்படின்னாங்க. அப்புறம் தான் நான் இவங்க கேட்ட பஸ்கர் என்ன இதெல்லாம் பிளான் போய் வித்தியாசமா போடு, ஒரே நாள்ல என்ன அப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்க கேட்டீங்க அப்பவே? ஆமா பாத்துக்கலாம், நம்ம இதான் நம்ம கல்யாணம் தானே, நல்லது நடந்தா சரிதான் அப்படி சொல்லி கூட்டு போனாங்க. அப்புறமாட்டி அப்படியே போனோம். போகும்போது என்னன்னா நேரம் அப்படி நடந்து சின்ன தரையன் போகும் எங்க ஊர்ல. அங்க போய் நாங்க ட்ரெஸ் எடுக்க கூட்டு போனாங்க. போது நான் உள்ள போல வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களுக்காக. கடைசி லாஸ்ட்ல உங்களுக்கு போன பில் கேட்ட போது அந்த டைம் அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கரெக்டா கிளம்பி வெளியே வந்தாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, நீங்க தாலி எல்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா எல்லாமே இருக்குது. அப்புறமா என்ன பண்ணாங்க, டிமாண்ட் வச்சாங்க. கடைசி நேரத்துல எல்லாமே ரெடி பண்ணி ட்ரெஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, நீங்க பைசா கொடுத்தாதான் கல்யாணம் பண்ண முடியும். அந்த புரோக்கர் காசு? புரோக்கர் காசு. ட்ரெஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. கடைசி நேரத்துல இப்படி டிமாண்ட் வைக்கிறாங்க, நீங்க இப்படி பண்ணால் மட்டும் தான் தாலினா. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எங்களுக்கும் குழப்பம். நான் அப்ப அந்த டைம்ல கொஞ்சம் ஃபைட் வந்துச்சு எனக்கும் புரோக்கருக்கும். நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஏமாத்துறீங்க, அந்த டைம் நாங்க 50,000 கொடுத்து நாங்க ஏமாந்துட்டோம், திரும்ப எதுக்கு இவ்வளவு கேட்கீங்க சொல்லி எனக்கும் அந்த லேடிஸ் புரோக்கர் ஜென்ஸ் புரோக்கர் கொஞ்சம் ஃபைட் வாக்கோட வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, இல்ல நாங்க வேற டீம், நாங்க ரொம்ப நல்லவங்க, எங்களை மாதிரி அவங்க கிடையாது அப்படி கொஞ்சம் ரொம்ப டைலாக் பண்ண விட்டாங்க. விட்டுட்டு கடைசி என்ன பண்ணாங்க, சரி அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, சரி நம்ம கல்யாணம் தானே ஆக போகுது அப்படி சொல்லி என்ன பண்ணாங்க, அந்த ஒரு ஜென்ஸ் புரோக்கர் நேம் வந்து மூக்காண்டி. நாங்க இதுல தான் பார்த்தோம், ட்ரூகாலர். சொன்னாரு ட்ரூகாலர் தான் செக் பண்ணி பார்த்தோம். அந்த ஜென்ஸ் புரோக்கர் மட்டும் தான் இவருக்கு தெரியும், பாஸ்கரனுக்கு. அதனால அவர்கிட்ட என்ன பண்ணாங்க, 4,000 தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, சரி நான் தாலி கட்டி அந்த பொண்ணு கூட்டு போன சொல்லி எவ்வளவு பேசி பார்த்தாங்க. இல்ல நீ காசை கொடுத்து தான் தாலி கட்டணும் அப்படி சொல்லி டிமாண்ட். திரும்ப வீட்டுக்கு போய் அவங்க காசு எடுத்துட்டு வந்தாங்க. பாஸ்கர் போய் எடுத்துட்டு வந்தாரா? ஆமா, இல்ல 2 பேருமே போனோம். நானும் அவரும் போனோம். நான் என்ன பண்ணேன், நான் எங்க வீட்டுக்கு நின்று அவரும் போய் எடுத்துட்டு வந்தாரு. 2 பேரும் பைக்ல போய், ஏன்னா அவங்களுக்கு பைக் அவங்க ரைட் பண்ண தெரியாது. பைக் இருக்கு ஆனா அவங்களுக்கு ஓட்டவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்புறம் திரும்ப வந்து வீட்டுல வந்து எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டு அந்த என்ன பண்ணது, அந்த ஜென்ஸ் புரோக்கர் இருக்காங்க, அந்த மூக்காண்டிங்கிற அப்புறம் அந்த போட்டோஸ் வந்து அதோட எஸ்கேப் ஆயிட்டாரு. என்ன பண்ணாருன்னா, அதுக்கு முன்னாடி நல்லா பேசிட்டு இருந்தாரு. ஆதார் கார்டு வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும் சொல்லி நிறைய நம்ம ரூல்ஸ் எல்லாம் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் எல்லாமே என்ன கேட்டு கிடந்தாரு. ஆனா என்ன பண்றாரு, அந்த டைமுக்கு அப்புறம் எனக்கு வேலை இருக்கு அதை வாங்கிட்டு அப்படி போயிட்டாரு. அப்புறம் அந்த பேலன்ஸ் 36,000 வந்து வாங்கினது அந்த லேடிஸ் புரோக்கர். அந்த ஒரு 2 லேடி இருந்தாங்கல்ல. ஓகே, 4,000 ரூபாய் மூக்காண்டி கிட்ட கொடுத்துருக்கீங்க. மீதி பேலன்ஸ் எவ்வளவு ஒண்ணு கொடுத்தீங்க? 36,000. 36,000 ரூபாய். அது வந்து அந்த லேடிஸ் புரோக்கர் வாங்குனாங்க. அவங்க பேர்லாம் தெரியுமா உங்களுக்கு? இல்ல நம்ம வந்து இதுல தான் செக் பண்ணி பார்த்தோம் மேடம். இது என்னது ஜிபேல இருக்குல்ல, ஜிபேல இவங்க ஒரு 3,000 செக் அனுப்புனாங்க. அதுல பார்க்கும்போது தம்புருட்டி நேம் காட்சி. என்ன பேரு? தம்புருட்டி. தம்புருட்டி. ஆமா, நீங்க கூட செக் பண்ணி பாத்துக்கலாம். அவங்களோட ஜிபேல இருக்கு. 3000 சென்ட் பண்ணிருப்பாங்க அந்த லேடிக்கு. ஓகே. அது அவங்க அதுல, ஏன்னா அவங்களுக்கு அதுமே யூஸ் பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க பாஸ்வேர்ட் கேட்டு தான் நம்ம உங்களுக்கு அனுப்பிட்டோம். அதனாலதான் அவங்க நேம் வச்சு எடுத்தோம் அதுல தம்புருட்டின்னு. அதுக்கப்புறம் அவங்களும் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க,
அதே கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுத்தாங்க. எனக்கு இவ்வளவு ரெடி பண்ண முடிச்சு மேடம், ரெடி பண்ணி முடிச்சுட்டா சொல்லி எனக்கு இவ்வளவு தண்டை தான் ஆச்சு அப்படின்னு அங்க கொஞ்சம் 2 பேரும் முன்னு பண்ண பேசி இருந்தாங்க. சரி, இப்போ அவருக்கு 4000 இவங்களுக்கு 3000 அவ்வளவுதான் கொடுத்தாங்களா இல்ல கையில ஏதாவது காசு கொடுத்தாங்களா? கையில காசு கொடுத்தாங்க. பேலன்ஸ் வந்து கையில கொடுத்தாங்க. 4000 வந்து அவர் கையில கொடுத்தாங்க, 3000 ஜிபே பண்ணாங்க, பேலன்ஸ் வந்து கையில கொடுத்தாங்க. பேலன்ஸ் எவ்வளவு கையில? 7000 33,000 மீதி கையில கொடுத்தாங்க. ஓ, மொத்தமா 40,000. மொத்தம் 40,000 மேடம். அது ஓகே லேடிக்கு வந்து 36,000. ஓகே ஓகே, புரியுது. அது 3000 வந்து ஜிபே பண்ணாங்க. ஜிபே பண்ணனால தான் அந்த லேடியோட நேம் எடுக்க முடியும். ஏன்னா அந்த லேடி வந்து யாருமே டச் கிடையாது. ஜென்ஸ் ப்ரோக்கர் எனக்கு டச் கிடையாது. இந்த நம்பர் கான்டாக்ட் இவங்க மார்க்கெட்ல பாத்துருக்காங்க, பார்த்து அப்படியே இதாயிருக்காங்க. அப்படியே வந்தவங்க அந்த லேடி ப்ரோக்கரும். கடைசி நேரத்துல என்ன பண்ணாங்க, எல்லா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து கடைசி மேரேஜ் பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சதுக்கு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணா, பழைய ட்ரெஸ் எல்லாம் அவ வச்சிருந்தா. அந்த பொண்ணு என்ன பண்ணா, பழைய ட்ரெஸ் எல்லாம் அவங்க அண்ணக்காரங்கிட்ட கொடுத்துட்டு அண்ணக்காரன் ஒருத்தன் வந்தான். ஓகே. அவங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே கொடுத்துட்டு புது ட்ரெஸ் மட்டும் அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வரும்போது பாஸ்கர்னே அந்த பொண்ணு அப்புறம் அந்த பொண்ணு நானே 3 பேரும் ஆட்டோல வந்தாங்க. நான் பைக்ல வந்துட்டேன் வீட்டுக்கு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து விட்டாங்க. ஒரு 2 நாள் அந்த பாஸ்கர் கூட இருந்தா. சரி, இப்போ உடனே எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ வந்துட்டு உங்களுக்கு சந்தேகம் வரலையா, ஏதோ நம்மள ஏமாத்துறாங்களோ அப்படின்ற மாதிரி? இல்ல, இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச புரோக்கர் அப்படின்னாங்கல்ல, நமக்கு அதனால ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு. சரி, புரோக்கர் தெரிஞ்ச புரோக்கர் தானே, அந்த ஜென்ஸ் புரோக்கர் தெரிஞ்ச புரோக்கர் நாங்க இவங்க. தாலி நீங்க போகும்போதே வாங்கிட்டு போயிட்டீங்களா இல்ல அவங்க சொன்னதுக்கு அப்புறம் வாங்குனீங்களா? ஆமா, அது அந்த அவங்க பாஸ்கர் தான் வாங்குனாங்க. எப்போ வாங்குனாங்க தெரியல, ஆனா வாங்கிட்டு இருந்தாங்க. ஓ, நீங்க இப்போ பொண்ணு பார்க்க போகும்போதே அவர் கையில வச்சிருந்தாரா? வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது மேடம், 3rd டைம் இவங்க ஏமாத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணாங்க, அப்போ வந்து அது வேற டீம். அவங்க கூட போகும்போது நீங்க தனியா போய் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அதனால சேஃப்டிக்காக என்ன கூட்டு போனாங்க. ஆனா அந்த டைமும் இந்த டைமும் ரொம்ப ட்ரஸ்டட் மாதிரி பேசினாங்க, ரொம்ப நம்பிக்கையா அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா எல்லாம் சேர்த்து ஏமாத்திட்டாங்க. ஓகே நவீன், இப்போ அட்வொகேட் வந்துட்டு இவருக்கு நீங்க தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கதா சொன்னாரு. அட்வொகேட் நம்பர் அவர்கிட்ட இல்லையா, உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொன்னாங்க. அனுப்பிட்டேன் மேடம், அனுப்பிட்டேன். அது சித்தப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அவங்க நம்பர் அனுப்பியிருக்கேன். ஓகே ஓகே நவீன், இது நீங்க 3வது டைம் ஏமாறுறீங்களா? 3வது 2வது டைம். நீங்க அதுக்கு முன்னாடியே தாலி வாங்கி வச்சிருந்தீங்களா? நம்ம முதல் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லி இது பண்ணாவில்ல, அதுக்கு வாங்கினது தான். அதுக்கு அது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கணும். அதுவும் நீங்க அம்மாவுக்கு அண்ணனுக்கு தெரியாம தான் பண்ணீங்க? ஆமாம். ஏன்னா அண்ணன் உங்களை இப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரியுதுல. ஆல்ரெடி ஒரு டைம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்க ஏமாறுற அளவுக்கு போயிட்டு ஏதோ புரோக்கர் வந்து நீங்க வந்துட்டீங்க. இவங்க மட்டும் தான், இவங்க எல்லாரையும் சேர்த்து ஏமாத்திட்ட மாதிரி பேசினாவ. இந்த புரோக்கர் இருக்கா அவங்களா, திருச்செந்தூர் புரோக்கரு, அவங்க வந்து எங்களை வந்து அவங்க ஏமாத்திட்டாவ. அப்படிலாம் பேசவே இல்லை. துணியில் எடுத்து குடிச்சிடா, பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டாவ. பொண்ணு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சு. அவன் பொண்ணு பெரிய பணக்காரப்பட்டு போடல, அதே மாதிரி அப்பா அம்மா கிடையாது, ஆனால் அப்பா நல்ல வசதியான இவங்க, அவங்க வந்து ஃபைனான்ஸ் படுக்கிறாங்க அப்படின்னாவ. திடீர்னு பார்த்தா 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தா பொண்ணை கட்ட முடியும்னு அவங்க அந்த பொண்ணோட அக்கா வீட்டுக்காரு சொன்னாருன்னு சொல்லிட்டாவ. அந்த 2 லட்ச ரூபா கேட்குற பார்த்தோன்னா எனக்கு பயமாகி போச்சு. அப்போ இது ப்ராடாக இருக்கும் போல அப்படின்ட்டு இவர் இந்த புரோக்கரை வந்து நிப்பாட்டிட்டார். 2 லட்ச ரூபா கேட்காவே இது பண்ணாத அப்படின்ட்டு. அப்போ ஒரு 30,000 ரூபா தான் போச்சு. அப்போ தாலியெல்லாம் எங்கள் கையில் மாட்டிருந்துச்சு. அந்த போனால் போயிட்டு போது 30,000 தான், அப்படி போனால் போயிட்டு போது விட்டுட்டோம். உனக்கு அடுத்தாக நல்ல பிள்ளைய பார்த்தாரு அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் இவரை பார்த்தோம். அதே புரோக்கர்ஸ் தான் இவங்க திருச்செந்தூர்காரங்க. அப்படி நமக்கு நல்ல பிள்ளை பார்த்தாருன்னு சொல்கிறதுனால தான் அப்படி நம்பணும். அப்போ நீங்கள் போகும்போது கையோடய தாலி எடுத்துகிட்டு போயிட்டீங்க? இல்லை, அந்த காசு கேட்டாவில் அப்பவுமே இவங்க தாலி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஓ, தாலியும் சேர்த்து எடுத்துட்டு வா, நல்லா இருந்தால் பிடிச்சி கட்டி தாலி கட்டி கூட்டு போயிடுவோம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, அவங்க அட்வொகேட் கிட்ட பேசலாம். லிங்கராஜ் சார், நாங்க ஜெயா டிவில இருந்து கால் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பாஸ்கர் தெரியுமா? பாஸ்கர் தெரியும். நான் அவருக்கு ஸ்டேஷன் கூட போனேன், நான் தான் போனேன். சார், அங்க ஸ்டேஷன்ல என்னதான் சார் இவர் கேஸ் எடுத்தாங்களா, எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. சிஎஸ்ஆர் கூட இன்னும் ஃபைல் பண்ணலன்னு சொல்றாங்க. என்ன ஆச்சு? இல்ல, எஃப்ஐஆர் போட்டாங்க மேடம், எஃப்ஐஆர் போட்டாச்சு. எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா இவர் கையில காப்பி வந்திருக்கணும் இல்லையா? இவர் இன்னும் எதுவும் கிடைக்கலன்னு சொல்றாரு. இவர் கையிலன்னு கொடுக்கல. நான் முந்த நாள் காலையில எஃப்ஐஆர் போட்டதா வந்து எஸ்பிசிஐடி தாமஸ் சார் சொன்னாங்க, நேத்து என்கிட்ட பார்த்து சொன்னாங்க. ஆனா சம்பந்தப்பட்டவர் இவர் தான் இல்லையா? இவரோட நாலேஜ் இல்லாம எப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு இவருக்கே தெரியாம இருக்கும்? இல்ல, இவரு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு மேடம். நான் கூட போயிருந்தேன், நான் இன்னும் 2 பேர் கூட போயிருந்தோம். ஊர்ல உள்ளவங்க சரி விசாரிச்சாங்க. ஒரு மேடம் விசாரிச்சாங்க, எஸ்ஐ மேடம் விசாரிச்சாங்க. விசாரிச்சுட்டு இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்ணிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்த உடனே இந்த கல்யாணத்தை வந்து ரிஜிஸ்டர் செய்யப்படல, அதனால இந்த கல்யாணம் வந்து செல்லத்தக்கதல்ல அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு அப்படின்ட்டு எஸ்ஐ அம்மா எங்களுக்கு சொன்னாங்க. வந்துட்டு எங்களுக்கு நம்ம போனதுக்காக ஒரு அக்கௌண்ட் கார்டு தந்தாங்க. நாங்க அப்ளை கொடுத்துருவோம்ல, நம்ம மனு கொடுத்துருவோம்ல, அதுக்காக ஒரு ஏடி மட்டும் தந்தாங்க. சிஎஸ்ஆர் வந்து நீங்க அங்க போட்டு வச்சிருக்கோம், வந்து வாங்கிக்காங்கன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் மறுநாள் வந்தா கூட எந்த நடவடிக்கையும் இல்ல. அடுத்த நாள் போல வந்து எஸ்பி சேடி சார் லைன்ல வந்தாங்க எனக்கு. அடுத்த மறுநாள் வந்து அந்த பொண்ணோட போட்டா, இவருடைய நம்பரு,
பிளஸ் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டாங்க. இந்த பெட்டிஷன் காப்பியும் கேட்டாங்க. நாங்கள் வாட்ஸ்அப்ல போட்டுட்டு இருந்தோம். அடுத்த மறுநாள் எஃப்ஐஆர் போட்டதா சொல்றாங்க. எங்களுக்கு இதுவரை தெரிய வர. நான் நேற்று என்கிட்ட ஒரு எஸ்பிசிஐடி தாமஸ்னு ஒரு சார் இருக்காரு. எஸ்பிசிஐடி தாமஸ் திருச்செந்தூர் தாலுகா செக்ஷன்ல இருக்கிறாரு. அவரு நேற்று வந்து நம்ம கிராம சபை கூட்டத்தில் பார்த்து எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா நேற்று காலையில சொன்னாரு. நான் வந்து எஃப்ஐஆர் கண்ணால பாக்கல, போட்டாச்சுன்னு சொன்னாரு என்கிட்ட. ஓகே லிங்கராஜ், இப்போ நீங்க இவருக்கு உதவி பண்ண போனீங்க இல்லையா? ஆமா. உங்க கட்சி சார்பா உதவி பண்ண போனீங்களா இல்ல நீங்க அட்வொகேட்ன்றனால உதவி பண்ண போனீங்களா? நான் இவருக்கு உதவியா பண்ண நண்பருங்கிற மாதிரி பண்ண போனேன். ஓகே, இப்போ போலீஸ்ல நீங்க சொன்னீங்க இல்லையா எஃப்ஐஆர் வந்துட்டு ஃபைல் பண்ணியாச்சுன்னு, அவரோட நம்பர் இருக்க எங்களால பேச முடியுமா? அவர் நம்பர்லாம் தரேன் மேடம். வந்து ஒரு சிஐடி நம்பர் தரேன். தாமஸ் சார் சிஐடி நம்பர் தரேன் மேடம். ஓகே ஓகே, புரியுது லிங்கராஜ். இல்ல இப்போ அந்த கேஸ் என்ன ஆயிடுச்சு, என்ன நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஹலோ, வணக்கம் சார், தாமஸ் சாரா? ஆமாங்க சார், நாங்க ஜெயா டிவி தீர்வை தேடி நிகழ்ச்சியில இருந்து கால் பண்ணிருக்கோம். சொல்லுங்கம்மா. சார், இங்க பாஸ்கர்னு ஒருத்தர் வந்திருக்காரு திருச்செந்தூர்ல இருந்து. சரிம்மா. அதாவது போன வாரம் செவ்வாய்க்கிழமை அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. வியாழக்கிழமை அந்த பொண்ணு அந்த நகையையும் பணத்தை எடுத்து ஓடிட்டா இல்லையா? எஃப்ஐஆர் போட்டுருக்கோம்மா. அதுதான் சார், அந்த கேஸ் என்ன நிலைமையில இருக்குன்னு கேட்கறதுக்காக கால் பண்ணோம் சார். இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குதுமா. அந்த இன்வெஸ்டிகேஷன் விசாரணையில இருக்கு. ஓகே சார், இவர்கிட்ட இன்னும் எஃப்ஐஆர் காப்பிலாம் கையில எதுவும் கிடைக்கல, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொன்னாரு. அவர் ஸ்டேஷனுக்கு இது வரைக்கும் வாங்க வரவே இல்லையா? அவர் வந்தா காசு கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஓகே சார், நாளைக்கு அப்போ நாங்க வந்து வாங்க சொல்றோம் சார். அவர் வருவார் சார். உங்க கூட வர சொல்லுங்க, வாங்கிட சொல்லுங்க. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எஸ்பிசிஐடி சார்கிட்ட பேசணும் இல்லையா தாமஸ் சார்கிட்ட? உங்களோட கேஸில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்களாம். நீங்கள் ஸ்டேஷன் போகாததுனால உங்கள் கையில் காப்பி தரலன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் போயிட்டு காப்பி வாங்கிக்கலாம், எஃப்ஐஆர் காப்பி. இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த புரோக்கர் வந்து மிரட்டுற அதை பார்க்கணுமே. மூக்கண்டி நம்பர் இருக்கா? ஆமாம் இருக்கு. சரி, மூக்காண்டிட்டு பேசி பார்ப்போம். சரி, இப்போ மூக்காண்டிக்கு கால் பண்ணோம். அவர் சிம்மே வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சிருக்கார் போல இருக்கு. நீங்கள் ஜிபேல ஒரு லேடிக்கு பண்ணதா சொன்னீங்க இல்லையா? அந்த நம்பர் எடுத்து பண்ணுறோம். எடுத்து பேசுகிறாங்களா பார்ப்போம். ஹலோ, சம்ருட்டி தானே? நாங்கள் ஜெயா டிவில இருந்து கால் பண்ணியிருக்கோம். இல்ல, ட்ரூ காலர்ல உங்க பேர் பார்த்தோமே, சம்ருட்டின் தான் இருக்கு. ஜிபேல உங்க நம்பர் அப்படிதானே இருக்கு. உங்க பேர் என்ன மேம்? இல்ல, உங்க பேர் என்ன? சம்ருட்டி தானே? இல்ல, நாங்க ஜெயா டிவில இருந்து கால் பண்ணிருக்கோம். போய் சொன்னீங்கன்னா உங்க நம்பர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஏன்னா ஜிபேல உங்க நம்பர் இருக்கு, சம்ருட்டின்னு தான் இருக்கு. ஜெயா டிவில இருந்து இப்ப நாங்க கால் பண்ணிருக்கோம். சம்ருட்டி தானே நீங்க? இல்ல. அப்போ நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? இந்த நம்பர்ல இந்த நேம்ல வச்சுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ராங்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. பாஸ்கர் உங்களுக்கு தெரியுமா? ஜிபேல 3000 ரூபாய் உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணிருக்காரு போன வாரம் செவ்வாய்க்கிழமை. போன வாரம் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு 3000 ரூபாய் காசு ஜிபேல வந்திருக்கு இல்லையா? யாருக்கும் அனுப்புறவரு உங்க நம்பருக்கு அனுப்பிட்டாரா? சரி, திரும்ப அவருக்கு நீங்க அந்த அமௌண்ட் அனுப்பிச்சிட்டீங்களா? அந்த 3000 யாரோ அனுப்புனாங்க. யாரோ ஒரு பையன் வந்து யார் செல்லுல இருந்து யாருக்கும் அனுப்பணும்னு அனுப்புனாங்க. இது அனுப்பணும்னு தப்பா நான் ஹோட்டல்ல அனுப்பிட்டேன். நான் ஒரு செல்ஃப் தானே பண்ணேன். இல்ல, எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு. நீங்க உங்களோட போன்ல இருந்து நீங்க 3000 ரூபாய் அனுப்புறத பத்தி நான் கேட்கல. இல்ல, பாஸ்கர் கல்யாணத்துல நீங்க இருந்தீங்க இல்லையா? உங்களோட போட்டோ கூட எங்க கிட்ட இருக்கு. கண்ணாடி போட்டுட்டு நின்னுட்டு இருந்தீங்க இல்லையா? நீங்க தானே? இல்ல, மஞ்சள் கலர் சாரி கட்டிட்டு கண்ணாடி போட்டுட்டு பாஸ்கர் கல்யாணத்துல நின்னுட்டு இருந்தீங்க இல்லையா? உங்க போட்டோ எங்க கிட்ட இருக்கு. சரி, உங்க பேர் என்னம்மா? அவங்க கட் பண்ணிட்டாங்க. அந்த சம்ருட்டின்றவங்க பேசுனாங்க இல்லையா? இந்த வாய்ஸ் தானே? அவங்க தான் தம்ருட்டின்னு தெரியுது. அவங்க தான் ஏமாத்தி இருக்காங்க, எல்லாம் தெரியுது. ரொம்ப கிளவரா இருக்கதா நினைச்சிட்டு நான் அப்படி இல்ல, நான் ஹெல்ப் தான் பண்ணேன் அப்படின்றாங்க. நாங்க என்ன கேட்கறோன்றது கூட அவங்களுக்கு புரியல. ஆக்சுவலி இவரு நம்பர்ல இருந்து அவங்களுக்கு 3000 ரூபாய் போயிருக்கு. ஆனா நான் ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பையன் அனுப்ப சொன்னா, அதுக்காக நான் அனுப்பினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாஸ்கர், நீங்க ஏற்கனவே ஒரு டைம் ஏமாந்துருக்கீங்க, இது 2வது டைம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நீங்க ரொம்ப வெகுளியா இருக்கீங்க. நீங்க பேசுறத வச்சு பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுது. இதுக்கப்புறமாவது அம்மாவை அண்ணனையும் கலந்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி இருங்க. ஏன்னா உங்களை ஈஸியா ஏமாத்திடலாம் நினைக்கிறேன். அதை யூஸ் பண்ணி தான் அவங்க எல்லாரும் ஒரு கும்பலா உங்களை ஏமாத்தி. உங்களுக்கு இவ்வளவு பெரிய புரோக்கர் குரூப் இருக்கு, இவ்வளவு பேர். இப்போ நம்மளே போன் அடிக்கிறோம், அவங்க புரோக்கர் எடுக்கிறாங்க. ஆனா போலீஸ்காரங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 நாள் ஆச்சு. அவங்க என்ன யாருமே எதுவுமே இது பண்ணல. அவங்க இப்போ அப்போ நம்ம அப்படின்னா அப்போ அவங்க ஃபோன் பிடிச்சிருக்கணும்.
அவங்க எனக்கு பிடிக்கவே இல்லை. இல்ல அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர் காப்பி வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு இப்போ போனீங்கன்னா உங்க நீங்களே கையில ஃபோன் அடிச்சியா, அந்த புரோக்கர் பொம்பளை எடுக்க தான் செஞ்சு, ஆனால் எடுத்து ரேங்க் நம்பர்னு சொல்லுது. இல்ல நீங்க சொல்றத வச்சு தெரியுது இது ஒரு பெரிய நெட்வொர்க்கா 1 2 பேர் சேர்ந்தெல்லாம் பண்ணல. இவர் சொன்ன மாதிரி இது 14 10 15 15 20 பேர் கூட இருப்பாங்க. நமக்கு தெரியாம எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல. மக்கள் கிட்ட வந்துட்டு நாங்க சொல்றதுக்கு விரும்புறது என்னன்னா, எப்பொழுதுமே நாங்க லேடிஸோட ஃபேஸ் வந்துட்டு எங்க நிகழ்ச்சியில நாங்க போட மாட்டோம். சில பாதுகாப்பு காரணங்களுக்காக பிளர் பண்ணி தான் நாங்க போடுவோம். பட் இவங்களோட ஃபேஸ் நாங்க எதுக்காக அப்படியே டெலிகாஸ்ட் பண்றோம்னா, இவங்க ஒரு நெட்வொர்க்காவே எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இவர் பேசுனதை வச்சே தெரிஞ்சிருக்கும். இவர் யார் என்ன சொன்னாலும் நம்புற கேரக்டர் மாதிரி தான் இருக்காரு. ரொம்ப வெகுளியா தான் இருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய பேரை ஏமாத்துறதுக்கு ஒரு நெட்வொர்க் செயல்பட்டுட்டு இருக்காங்க. சோ இவங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்களுமே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி காவல்துறைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறேன். காவல்துறைக்கு நான் இன்னொரு கோரிக்கை என்ன வைக்கிறேன், நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட இன்வெஸ்டிகேஷன் நல்ல முறையில போகும்னு சொல்லிட்டு நாங்களும் நம்புறோம். அதை தாண்டி புரோக்கர் சைட்ல இருந்து இவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்க மாதிரி மிரட்டல் வந்துட்டே இருக்கு. நாங்க புரோக்கர் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணோம். எங்களால பேச முடியல. அவரோட நம்பர் வந்துட்டு ஆன்ல இல்ல. சோ ப்ளீஸ் இவரோட உயிருக்கும் இவரோட பாதுகாப்புக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கிறோம். ஒரு கோரிக்கையா நாங்க வைக்கிறோம். பார்த்துட்டு இருக்க மக்களுக்குமே இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு விழிப்புணர்வா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்துறதுக்காக வெளியில சுத்திட்டு இருக்காங்க. நம்ம தான் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா இல்ல பக்கத்துலயோ இல்ல எங்கேயோ கேள்விப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் காவல்துறைக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க கோரிக்கையா வைக்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.